தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழிபாடு நடத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆறுமுகம் ஆகியோரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், ஸ்டாலினை முதலமைச்சராக விடமாட்டேன் என வைகோ கூறியதை அவர் பாணியிலேயே பேசி காட்டினார். ஸ்டாலினை நாங்க முதலமைச்சராக விடமாட்டோம்னு யாரு வைகோ பேசுறாரு. யார் பேசுறது? வைகோ. போன தேர்தல் பொறுத்தவரை என்ன சொன்னாரு? நான் உயிரோடு இருக்கும் வரை ஸ்டாலினை முதலமைச்சராக வரவிட மாட்டேன் என்று சவால் விட்டார். இன்னைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஜப்பான் துணை முதலமைச்சர் என மு.க. ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், சிறுவர்கள் நாடகத்தில் நடிக்கும் போது விளையாட்டுக்கு பதவிகளை வைத்துக் கொள்வது போல் வேண்டுமானால் ஸ்டாலின் பதவி வகித்துக் கொள்ளலாம் எனவும் கிண்டல் அடித்தார். நான் ஜப்பானில் துணை முதலமைச்சர் இருந்த உடனே ஸ்டாலின் பேட்டியல் அந்த மாதிரி ஏதாவது ஜப்பான் நம்ம நாடகத்துல சின்ன பிள்ளை நாடகம் வச்சு நடக்கும். நீ அமெரிக்கா, நீ ரஷ்யா, நீ ரஷ்யாவோட அதிபர், நான் அமெரிக்காவோட அதிபர் அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடுவோம். அது மாதிரி அவர் அது மாதிரி வேண்டாத்தே அவர் முதலமைச்சராக முடியும் இல்லையா? எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்கள சிப்பாய் மாதிரி இருக்கு. அன்னைக்கு இந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? தமிழகத்தில் தீய சக்திகளை தலைதூக்க விடமாட்டேன் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். மு.க. ஸ்டாலின் கடையில் தேநீர் அருந்துவதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் தாம் தேநீர் கடையை வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். அது ஸ்டாலின் முதலமைச்சர் வருவதற்கு அப்படியே ஆளா பறந்துட்டு இருக்காரு. சென்ற முறை முதலமைச்சருக்கு பல்வேறு வேஷங்களை போட்டாரு. பேண்ட் போட்டு வந்தாரு, டி ஷர்ட் போட்டு வந்தாரு, சைக்கிள்ல வந்தாரு. அப்புறம் கரும்பு தோட்டத்தில் நடந்து போனாரு. கரும்பு தோட்டத்துக்கு சிமெண்ட் சாதம் இருக்கா, அவர் நடக்கிறதுக்காண்டி சிமெண்டோட போட்டு அதில் நடந்து போயிருக்காரு. இப்பெல்லாம் ஏமாத்தி பார்த்தாரு. டீ கடையில் போய் டீ குடிச்சாரு. ஆனா நம்ம டீ கடையை நடத்தி இருக்கிறேன், அது அவருக்கு புரியல. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் கூட்டம் இல்லை என கூறுவது திட்டமிட்ட சதி என்றார். கூட்டம் இல்லாதது போன்ற வீடியோவை எதிர்க்கட்சியினர் காட்டினால் கூட்டம் இருப்பது போன்ற வீடியோ தங்களிடமும் இருப்பதாக அவர் கூறினார். மேலும் தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றுவோம் என சொன்னால் அது தேர்தல் விதிமீறல் என்பதால் தான் வலியுறுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். போற வழியில அவுட்ல என்ன படம் எடுத்து காட்டுறது, இந்த என்கிட்டயும் வீடியோ இருக்கு, எங்ககிட்டயும் போட்டோ இருக்கு, பேப்பர்ல இருந்த போட்டோ இருக்கு. அவர் போற இடத்துல கூட கடுமையான கூட்டம் இருக்குதான் செய்யுது. முதலமைச்சர் போய் நான் நிறைவேற்றுன்னு சொன்னா அது விதிமீறல கொண்டு நிப்பாட்டாங்க, தேர்தல் கமிஷன்ல பெடிஷன் கொடுப்பாங்க. அதனால முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தேர்தல் அறிக்கையில வலியுறுத்தும்னு சொல்றாங்க. விழுப்புரத்தில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், ஜெயலலிதாவின் அருமை தற்போதுதான் தெரிவதாக கூறினார். ஜெயலலிதா இல்லாமல் சந்திக்க போகும் தேர்தல் என்பதால் மனதில் கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் இல்லாத இயக்கம், அம்மா இல்லாமல் சந்திக்க போகிற ஒரு தேர்தல் என்ற போது எங்களுக்கெல்லாம் ஒருவித அச்சம், மனதில் ஒரு கலக்கம், அம்மா இல்லையே என்ற எண்ணம் இப்போதுதான் எங்களுக்கு நாங்கள் உணர்கிறோம். அம்மா இறந்து 2 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு அந்த எண்ணம் இதுவரை எங்கள் மனதில் ஏறவில்லை. ஏதோ அம்மா எண்ணம் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார், இந்த எண்ணம் தான் எங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது தேர்தல் வருகின்ற போதுதான் தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் இருக்க வேண்டும், எதிர்கட்சிகளெல்லாம் நம்மை வசைப்படுத்தார்கள். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாடு நடத்தினார். வேட்புமனு தாக்கலுக்கான கோப்புகளுடன் சூரசம்ஹாரமூர்த்தி மண்டபத்தில் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமையை கொடுக்கக்கூடிய சத்ரு சம்ஹார பூஜை மற்றும் யாகத்தில் அவர் ஈடுபட்டார். பின்னர் கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். நாளை பிற்பகல் 12:30 மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தொகுதியின் வளர்ச்சி, இன்னொன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி, இன்னொன்று பாரத தேசத்தின் வளர்ச்சி. இந்த பகுதி பல இடங்களில்
நீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. அதுக்காக கடல் நீரை குடிநீராக்கும் மாபெரும் திட்டத்தை முன்னெடுத்து செல்லலான் இருக்கு. அதே மாதிரிங்க கால்வாய்கள் பல இன்னும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து தூர்வாரி சில கிராமங்களுக்கு அதை எடுத்து வந்தோம் என்றால் பல கிராமங்கள் பலன் பெறும் என்று அதற்காகவும் ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்கேன். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தேனி மக்களவை தொகுதியின் அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் தேனியில் போட்டியிடும் ரவீந்திரநாத் குமாருக்கு துணை முதலமைச்சரின் மகன் என்பதை விட வேறு அடையாளமே கிடையாது என குறிப்பிட்டார். ஓபிஎஸ் பையன்ற ஒரு நேம தவிர ஓபிஎஸ் பையனுக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை. பிளேயிங் வீஸ்ட் வருவார், சும்மா அரசு விழா கலந்துக்குருவார். பூராத்திய ஒரு அடக்குமுறையில் மன்னராட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் டிடிவி கூட அண்ணன் ஓபிஎஸ் நான் ஒரே வண்டியில் 10 வருஷமாக சுற்றிருக்கோம். இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை இவ்வளோ தூரம் உயர்ந்தது காரணம் அண்ணன் டிடிவி தினகரன். வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தேனியில் நின்று வென்றதாக வரலாறு கிடையாது என EVKS இளங்கோவனை அவர் விமர்சித்தார். தென் சென்னை அதிமுக வேட்பாளரான ஜெயவர்தன் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து தொடங்கி கலங்கரை விளக்கம் வரை அவர் பிரச்சாரம் செய்தார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அதிமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருப்பது இந்த நூற்றாண்டின் மிக தலைசிறந்த ஜோக் என கூறினார். முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைத்து ராமதாஸ் பேசியிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். இது மாதிரியான ஒரு இந்த நூற்றாண்டினுடைய மிக தலைசிறந்த ஜோக் இதுதான் சொல்லலாம். இட்ஸ் த பெஸ்ட் ஜோக் ஆஃப் திஸ் செஞ்சுரி. பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த பெண்களுடைய அது தொடர்ச்சியாக 7 வருஷம், நீங்கள் அதிமுக ஆட்சி 8 வருஷமாக இன்றைக்கி வருது, 7 வருஷமாக இது தொடர்ந்து நடந்து அது வெளியே வராமல் இருப்பதே அதிகாரத்தின் துணை கொண்டு தான். அது அப்படி வெளி உலகத்திற்கு தெரியாமல் அது பூசி மெழுகப்பட்டிருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட பெண்கள் அத்துணை பேரும் கொதித்து போயிருக்கிற நிலைமையிலே இங்கே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை என்று அவர் சொல்லுவது என்பது உண்மையிலேயே வருத்தமாகவும் ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமாகவும் தான் இருக்கிறது. குறிப்பாக அதற்கு பின்பு கூட இத்தனை நடந்துருச்சு, சரிங்க, அதற்கு பின்பு கூட சில பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தகவல் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அந்த புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயர், அவர் படிக்கிற கல்லூரி, இவற்றை அந்த மாவட்ட காவல் அதிகாரி பதிவு செய்கின்றார். சரி, இவர் பதிவு செய்து விட்டார் என்று அது வெளியே வரும் பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன சொல்றார், தெரியாமல் அது நடந்து பதிவு செஞ்சிட்டார், தெரியாமல் இதாயிருச்சுன்னு அந்த அமைச்சரும் வக்காலத்து வாங்குகிறார். தமிழக அரசின் அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துக்குள் மறைத்து ஒன்றுமே நடக்கவில்லை என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது என்பது வருத்தம் அளிக்கின்றது. வடசென்னையில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து ஓட்டேரியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் அதிமுக ஆட்சியில் அவ்வாறு செய்தால் ஜெயலலிதா சுட்டுக் கொன்று விடுவார் எனவும் தெரிவித்தார். தயாநிதி மாறன் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பதாகவும் நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை நுகர்ந்து விட்டாரோ எனவும் ஜெயக்குமார் கிண்டல் செய்தார். முரசொலி மாறனை பொறுத்தவரை சிரிப்புனா எவ்வளோ கிலோன்னு கேட்கணும், சிரிப்புனா எவ்வளோ கிலோன்னு கேட்கணும். அப்படியே வாயில் வந்து அப்படி சிரிச்சா முத்துவதுன்னா சிரிக்க மாட்டார். ஆனால் தயாநிதி மாறன் குவைட் ஆப்போசிட், அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம்ல சிரிச்சுட்டே இருப்பார். அது சயின்ஸில் சொல்லுவாங்க, இந்த நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்குது, அது காலையில் மோந்துட்டு வரான்னு தெரில, அதுக்கு பேர் லாஃபிங் கேஸ்ன்னு பேர். அது பேரே வந்து லாஃபிங் கேஸ்னுவாங்க. அந்த லாஃபிங் கேஸை மோந்துட்டா பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் கூட அவனால் ப்ராப்பர்ட்டிஸ் எழுத முடியாதான். ஏன்னா அது அந்த கேஸை கண்டுபிடிச்ச மோந்ததுனால அவர் அப்படியே சிரிச்சுட்டே மயக்கத்திலே இருப்பாரா. அந்த மாதிரி தான் தயாநிதி மாறனுடைய நிலைமை. சென்னை பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வைத்தியநாதனை ஆதரித்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார். செந்நீர் குப்பத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினர்.
பிரச்சாரத்தின் போது சென்னீர் குப்பத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றி தரப்படும் என அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் கூடைப்பந்து மற்றும் கைப்பந்து வீரர்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TKG நீலமேகம் வாக்கு சேகரித்தார். போட்டிகளை காண வந்த பார்வையாளர்களை சந்தித்தும் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.